வணக்கம். இது தமிழ் டயலாக் 2.0. 2 பக்கமும் பார்த்தீங்கன்னா, இந்த ராஜா ராணி டாஸ்க்ல இன்ட்ரோடக்ஷன் குடுத்துருக்காங்க. அதுல நெறைய சுவாரஸ்யமான சம்பவங்கள்லாம் நடந்தது. அது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இங்க நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். இந்த டாஸ்க்க பொறுத்தவரை சௌந்தர்யா வெர்சஸ் சாச்சனா அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சாயத்து வரதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சௌந்தர்யாக்கு மற்றவங்க எல்லார்கிட்டயும் பஞ்சாயத்து வரும்போது சௌந்தர்யா பக்கம் கொஞ்சம் அவங்க ஸ்கோர் பண்ணிக்கிறாங்க அழுது. ஆனா, இவங்களுக்கு பிரச்சனையே பார்த்தீங்கன்னா, சாச்சனா அண்ட் ராணவ் தான். ராணவ்னு வரும்போது, மக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒண்ணுமே தெரியல. இவங்க எப்படி முதல் 3 வாரத்துல இருந்தாங்களோ, அதே போல இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு, அத பார்த்து பரிதாபமும் படாம, என்கரேஜும் பண்ணாம, வந்து வச்சு செய்ய ஆரம்பிச்சுடுறாங்க. அது சௌந்தர்யா. இந்த பக்கம் சாச்சனா வந்து மரியாதை குடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு, சாச்சனாவோட பஞ்சாயத்து ஒண்ணு இருக்குது. ஸோ நிச்சயமா பஞ்சாயத்து வரும். ஏன்னா, சாச்சனாவ ராணி ஆக்கிட்டாங்க. சௌந்தர்யா வந்து இப்ப பணிப்பெண். அதோட சேர்த்து சௌந்தர்யாவுக்கு வந்து ஒரு டாஸ்க் குடுக்குறாங்க. இப்ப ராஜா வரும்போது அவர பத்தி பெருமையெல்லாம் சொல்லுவாங்கல்ல, அந்த வேலையும் சாச்சனா தான் பண்ணணும். அதான் ராணிக்கு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப ராணிக்கு அவங்க பண்றதுக்காக அந்த மஞ்சரி கிட்ட கேட்டிருக்காங்க. அவங்க ஒரு 3 ஐடியா குடுத்துருக்காங்க. அதோட சேர்த்து இவங்களுக்குள்ள ஒரு வன்மம் இருக்கும்ல, அதையும் உள்ள மிக்ஸ் பண்ணிட்டாங்க. மிக்ஸ் பண்ணிட்டு அத போய் சொல்றாங்க வேற எல்லார்கிட்டயும். இப்ப மஞ்சரியும் பவித்ராவும் வந்து அதுக்கு ஒத்துக்கல. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, ராணி மகாராணி, அப்புறம் வெற்றி செல்வி இதெல்லாம் ஓகே. அடுத்து வந்து சொல்றாங்க ஓடுவதில் வேகம், சாப்பிடுவதில் விவேகம். சாப்பிடுவதில் விவேகமா? அத வந்து இவங்க யோசிச்சு வச்சிருக்கிறாங்க. அடுத்து மக்கள் எதிர்பார்ப்பது அக்கறை. ஆனா ராணிக்கு பிடித்தது சர்க்கரை அப்படின்னு சொல்லிட்டு அதுலயும் ஒரு ஊமக்குத்த குத்த பார்த்துருக்கிறாங்க. ஸோ இந்த 2 விஷயமே பார்த்தீங்கன்னா, அவங்கள ட்ரோல் பண்ற மாரி இருக்கு. முதல் நாளே இப்படி ட்ரோல் பண்ண வேணாம். நீ வேணா அடுத்த நாள் பண்ணிக்கோ அப்படின்னா, அவங்க என்ன சொல்றாங்கன்னா சௌந்தர்யா, என்ன இப்படி நான் பண்ணா என்ன வந்து பனிஷ்மென்ட் பண்ணுவீங்கல்ல? பனிஷ்மென்ட் குடுப்பீங்கல்ல எனக்கு? அத குடுங்க நான் ஏத்துக்கிறேன். நான் பணிப்பெண் தானே அப்படின்றாங்க. அம்மா ஏம்மா உனக்கு இவ்வளோ வன்மம் முதல் நாளே? நான் சொன்னேன்ல கண்டிப்பா ட்ரிகர் ஆவாங்க சௌந்தர்யா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கொஞ்சம் ட்ரிகர் ஆயிட்டாங்க முதல்லேவே. இதெல்லாம் ஒரு ராணி, இதுக்கு நான் பணிப்பெண் வேறவா? அப்படிங்கிற அந்த மைண்ட் செட் தான் அவங்ககிட்ட இருக்கு. அதுக்கப்புறம் மஞ்சரி, பவித்ரா. மஞ்சரி வந்து தளபதியா இருக்கிறாங்க. பவித்ரா வந்து ராஜ குரு அவங்களுக்கு. ஸோ ராணியோட குரு அவங்க. ஸோ அதனால வந்து அவங்க ஒத்துக்கல 2 பேருமே. அதுக்கு அப்புறமும் வந்து பார்த்தீங்கன்னா, முறையா நடக்குதுல்ல. 2 பக்கமும் வந்துட்டாங்க ஆட்கள். இப்ப நடக்கணும் அது சம்பவம். இவங்க பேசணும். பேசும்போது மஞ்சரியை யாரோ கரெக்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்க ஓடுவதில் வேகம், சாப்பிடுவதில் விவேகம்ன்றத வந்து மற்றவற்றில் விவேகம் அப்படின்னு வச்சுங்க அப்படின்னு கரெக்ட் பண்ணிட்டாங்க. ஆனா அந்த சக்கர மேட்டர் மட்டும் அப்படியே தான் சொல்றாங்க. அதுக்கு ஜாக்லின் தான் ஐடியா குடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். எண்டுல ஒண்ணு ஏதாவது ஒண்ணு போட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப சாப்பிடுவது அது அவங்களுக்கு பிடித்தது. ராணிக்கு பிடித்தது சர்க்கரை, இளம் அ சிங்கம், இனிப்பு சிங்கம், இளம் இனிப்பு சிங்கம் அப்படின்லாம் வந்து அத முடிச்சு விட்டாங்க. ஸோ அவங்க எதிர்பார்த்த அந்த சாப்பாடு மேட்டர் மட்டும் எடுத்துட்டு வர முடியல. ஆனா நாளைக்கு எடுத்துட்டு வந்துருவாங்கன்னு நெனைக்கிறேன். இவங்க டாஸ்க்ல மத்த நாட்ட வச்சு செய்றத விட சாச்சனா வச்சு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு டீமுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் காத்துட்டு இருக்கிறாங்க. அது வந்து நல்லாவே தெரியுது. இது இந்த பக்கம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, அ ஆ பெண்களுடைய பேக் ஸ்டோரி ஒண்ணு இருக்குல்ல. பேக் ஸ்டோரி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இவுங்க அப்பா வந்து அப்பாவ வந்து அம்மாவ வந்து சூழ்ச்சி பண்ணி இந்த நாடு இப்ப ராஜாவா இருக்கிறார்ல, அவங்க அந்த மற்ற சபைய வந்து சூழ்ச்சி பண்ணி கொன்னுட்டாங்க. அந்த நாட்ட மீட்டெடுக்கிறது தான் என்னுடைய குறிக்கோள், லட்சியம். அதுக்கப்புறம் தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க உறுதியா இருக்கிறதா அந்த பேக் ஸ்டோரிய இவங்க வச்சிருக்கிறாங்க. இப்ப வந்து பேச சொல்றாங்க. தளபதிகள் வந்து சொல்ட்டாங்க. வாழ்த்து பாடல் 2 பக்கமும் பாடிட்டாங்க. இப்ப பேச சொல்றாங்க சாச்சமாவ சாச்சனாவ. பேச சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, நான் நம் நாட்டில் உரைக்குவதை விட அப்படின்றாங்க. உரைக்குவது தான். இது எனக்கு புரியல. உரைப்பதை விட அப்படின்றது தான் சொல்ல வராங்கன்னு நெனைக்கிறேன். நெறைய சொதப்பல், திணறுனாங்க. இங்கே உரைப்பதை விட, எதிரி நாட்டில் உரைப்புவது தான் அப்படின்னும்போது, என்னது அங்க போய் உரைக்க போறாங்களா? அங்க எப்படி இவங்க போய் உரைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிச்சுட்டு இருக்கிறோம். அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, நான் பேசுறத விட அவங்க முதல்ல பேசட்டும் ஆப்போசிட் நாட்ல. பேசுங்கள் அப்படின்லாம் சொல்லிட்டு ஆர்டர்லாம் போட்டுருக்காங்க இந்த அம்மா. ஏம்மா நீ எப்படிம்மா ஆர்டர் போட முடியும் ஆப்போசிட் நாட்ல? அப்படின்னு நம்ம நெனச்சிட்டு இருக்கும்போதே, அங்க தான் ஒருத்தர் இருப்பார்ல, கவுண்டர் குடுக்குறதுக்கு. ஏற்கனவே ப்ரமோலயும் பார்த்தோம்ல, ஒரு கவுண்டர் குடுத்தார்ல. நாங்க ஒண்ணும் உங்களுக்கு சமைக்கல, எங்க நாட்டுக்கு சமைச்சுட்டு இருக்கிறோம் ராஜாக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தீபக் தான் சொன்னாரு, "முதல்ல உங்க வேலைய நீங்க பாருங்க. எங்க நாட்டு வேலைய நாங்க பார்க்குறோம்" அப்படின்னாரு. அதுக்கப்புறம் மொக்க வாங்கிட்டு பேச ஆரம்பிச்சாங்க. இவங்க உரையில பார்த்தீங்கன்னா, எல்லாரும் ஜாதி, மதம், இனம் எல்லாம் கிடையாது. எல்லாரும் ஈக்குவலா நான் பார்ப்பேன். படிப்பு ரொம்ப முக்கியம். அப்படின்லாம் சொல்லிட்டு, அப்புறம் கோட்ட தாண்டி வர்றதுக்கு எதிர்ல வந்து பிளான்லாம் போட்டுருக்காங்க. அதெல்லாம் இங்க நடக்கப்படாது அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒளறுனாங்க. ஒரு வழியா இவங்க சமாளிச்சுட்டாங்க. சரி சின்ன பொண்ணு திணறுது.
சின்ன பொண்ணுங்கிறத விட நல்ல ஆக்ட்ரஸ் இல்லை, மனப்பாடம் பண்ணியாவது அதை பண்ணியிருக்கணும். சரி திணறாங்க, இந்த பக்கம் பண்ணிருவான், ஏன்னா ஹீரோ இல்லை, இந்த பக்கம் ராணவ் சூப்பராக பண்ணுவான்னு பார்த்தா இவன் அதுக்கு மேலே இருக்கிறாங்க. இங்கே வந்து உள்ளுக்குள்ளவும் பார்த்தீங்கன்னா அதே போல் இங்கே விஷால் மாதிரியான ஆட்களுக்கு வந்து பிடிக்கல. விஷால் அருணுக்கெல்லாம் ராஜாவாக இருக்கிறது, ராணவ் இருக்கிறது. அவர் வந்து பதவி ஏற்கிறாரு, வீர வணக்கம் எல்லாம் சொல்லிட்டு வராரு. சொல்லிட்டு வரும்போது அடுத்து என்ன பேசணும்னு தெரில. யூஸ்வலாக என்ன சொல்லுவாங்க, மன்னன் மட்டும் என்னை தேர்ந்தெடுக்கல, என்னை தேர்ந்தெடுத்தது மக்கள்னு சொல்லுவாங்க. இவர் பார்த்தீங்கன்னா மக்கள் மட்டும் என்னை தேர்ந்தெடுக்கல, மன்னனும் தான் என்னை தேர்ந்தெடுத்திருக்காரு அப்படின்லாம் உளறிட்டு இருக்கிறார். அப்படி பின்னாடி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜெஃப்ரி எடுத்து எடுத்து கொடுத்துட்டு இருக்கா. அப்படி 4 லைன் டைலாக் தான். இதில் வந்து ஹீரோ வேற நடிச்சுட்டு வந்துருக்கிறாராம் இவர். அந்த 4 லைன் டைலாகை வந்து பேச முடியாதா, பயங்கரமாக திணறாரு. ஜெஃப்ரி அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் எடுத்து வார்த்தையெல்லாம் எடுத்து கொடுத்துட்டு இருக்கிறான். அதை வாங்கி வந்து ஒரு வழியாக சமாளித்து நீதி தர்மம் நான் காப்பேன், உடலும் உயிரும் இதுதான். அதுக்குள்ளே எல்லாரும் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே ராஜா ராணவ கேசரி அப்படின்னு. இருங்கன்னு சொல்லிட்டு மறுபடியும் அதை முடிச்சே தீர்வேன்னு திக்கி திணறி ஒரு மாதிரி முடிச்சு விட்டா. அப்படி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து மக்கள் செல்வன்லாம் குரல் கேட்குது. டேய் யாரா அது? விஷால் தான் நினைக்கிறேன். மக்கள் செல்வன் வாழ்க அப்படின்லாம். டேய் நீங்கள் ராணுவ கலாய்கிறீங்களா, விஜேஎஸை கலாய்கிறீங்களா? ஏற்கனவே ஆமாம் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாஸ்கில் போட்டு அப்படி இப்போ பார்த்தீங்கன்னா மக்கள் செல்வனுங்கிறது விஜய் சேதுபதியுடைய டேக். அவர் தான் ஆஸ்ட்டு. அப்படி இருக்கும்போது அதை எடுத்துகிட்டு வந்து இங்கே கலாய்க்கலாமா? இவனுக்கு ராணுவ கலாய்க்கிற மாதிரி தெரியல, விஜேஎஸை தான் கலாய்க்கிற மாதிரி இருக்குது. அவர் மற்ற பஞ்சாயத்தெல்லாம் மறந்துட்டு எடுத்த உடனே இதை தான் கேட்க போகிறாரு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ சிறப்பாக இருந்தது அந்த காமெடிலாம். இதுக்கு நடுவில் முத்துக்குமரனுக்கு வந்து மனநலம் பாதிக்கப்பட்டவர் அப்படிங்கிற கேரக்டரை கொடுத்துருக்குறாங்க. இவர் வந்து ஆப்போசிட் நாட்டு இருக்குல்ல, அந்த பெண்கள் நாட்டோட உளவாளி இவரை தான் போட்டிருக்கிறாங்க. அந்த பக்கம் ஜாக்லினை போட்டிருக்கிறாங்க. ஜாக்லின் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. இவர் வந்து மனநலம் பாதிக்கப்பட்டவர் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ராஜா ராணவ கேசரின்னு போதே விஷால்லாம் சிரிக்கிறாப்படி, மக்கள் செல்வன் சொல்லிட்டு சிரிக்கிறாப்படி. இவர் வந்து கேசரி அப்படின்னு சொல்லிட்டு இவர் நடுவில் தனியாக முத்து வந்து கவுண்டர்லாம் கொடுத்துட்டு இருந்தார். அதெல்லாம் பார்க்க நல்லா இருக்கு. இப்போ தானே ஆரம்பிச்சிருக்கிறாங்க, இனி கவுண்டர்லாம் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பட் 2 நாட்டிலையுமே இந்த மக்கள் மற்றவங்க மேலே இல்லை டாஸ்க் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கிறத விட அந்த பொறுப்பில் இருக்காங்கல்ல அவங்க மேலே காண்டில் இருக்காங்க மட்டும் நல்லாவே தெரியுது. இந்த பக்கம் விஷால் அருண், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே நிற்கிற சௌந்தர்யா. இதுக்கு நடுவில் இவங்க ஜாக்லின் என்ன பிளான் பண்ண போகிறாங்கன்னு தெரில. உள்ளுக்குள்ளே ஏதோ பிளான் பண்ணுறதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டோம். ஸோ அதெல்லாம் என்ன பிளான் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ தான் இந்த இன்ட்ரோடக்ஷன் எபிசோடே ஒரு மாதிரி காமெடியாக ஆரம்பிச்சிருக்குது. இவங்க எந்த லெவலில் எடுத்துகிட்டு போய் இதை நிப்பாட்ட போகிறாங்கன்னு தெரில. அப்புறம் முக்கியமான விஷயம், இவன் ராணவ் வந்து ஒன்று சொன்னான். இவங்களுடைய குறிக்கோள், பெண்கள் நாட்டோட குறிக்கோள் என்ன? மீண்டும் எங்கள் நாட்டை நான் வந்து மீட்கணும் அப்படிங்கிறது அவங்க பேக் ஸ்டோரி படி. இவன் பேக் ஸ்டோரி படி பார்த்தீங்கன்னா அவங்க இங்கேருந்து பிரிஞ்சு போயிட்டாங்க, எதிரி நாடாக இருக்கிறாங்க. ஓகே, எதிரி நாட்டை மீட்போம் அப்படின்னு தானே சொல்லணும். அவன் நாடானா எதிரி நாட்டு மகளிர் அணியை மீட்போம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கிறான். அவன் ஃபோக்கஸ் எப்போவுமே இந்த மகளிர் மேலேயே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதுலையும் தெரியுது. அப்பட்டமாக ஏன்டா வளர்ற அப்படின்னு தான் நமக்கு சொல்ல தோணுச்சு. எதிரி நாட்டை பிடிக்கலாம், மகளிர் அணி யாருன்னா பிடிப்பாங்களா? மகளிர்கள் ஆள்கிற எதிரி நாடு இல்லை அது. ஸோ இந்த மாதிரி உள்ளுக்குள்ளே இருக்கிற விஷயங்கள்லாம் இந்த மாதிரி டாஸ்க் வழியாக வெளியே வந்துட்டு இருக்கு. அதெல்லாம் பார்க்க காமெடியாக தான் இருக்குது. ஸோ இதுதான் இன்ட்ரோடக்ஷன் எபிசோடில், அதாவது 2 நாடு அந்த ராஜா ராணிக்கு கொடுக்கப்பட்ட இன்ட்ரோடக்ஷன். இதுலேயே இவ்வளோ ஃபன்னு போயிட்டுருக்கு, செம்ம காமெடியாக இருக்குது. இனி அடுத்தடுத்து என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த சம்பவங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.